ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து செங்கால மீன் தான் வாங்கியிருந்தாங்க. அதை தான் சமைக்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வானல் வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு. வடகம் கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு பூண்டு ஒரு 12 பல் பூண்டு போட்டாச்சு. அதுக்கடுத்து தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கின பிறகு நம்ம வந்து மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து புளி கரைச்சி வச்சுக்கலாம். புளி கரைச்சலையும் அதுக்குள்ளே ஊற்றி மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்சது தான், மிளகாய்த்தூளை போட்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே அம்மா வந்து அதில் முருங்கைக்காய் போட்டாங்க. உண்மையிலே சீரியஸாகவே அன்றைக்கி டேஸ்ட்டாக இருந்துச்சு குழம்பு. அதுக்கடுத்து நம்ம செங்கால மீனையும் அதுக்குள்ளே போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். உண்மையிலே மீன் குழம்புக்கு வந்து முருங்கைக்காய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. யார் யாருக்கெல்லாம் மீன் குழம்பு பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே மீன் குழம்புலாம் ரொம்ப பிடிக்கும். சாதம் வடிச்சிட்டு நண்டும் வந்து நாங்கள் தொக்கு செஞ்சாச்சு. அது கொஞ்சமாக சாதம் போட்டு நண்டை போட்டு மீன் குழம்பு ஊற்றி சூப்பராக சாப்பிட்டாச்சு. யார் யாருக்கெல்லாம் மீன் குழம்பு பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.